ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மாப்பிள்ளை கிட்ட எல்லா திட்டத்தையும் சொல்றாங்க மகாலிங்கம். இந்த விஷயத்த மாயாட்ட சொல்லிடுறாங்க. மாயா வந்து கதிரும் சேர்ந்துக்கிட்டு அதிரடியா ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். விஷயம் வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டே இருக்கும். மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவ சொன்னதும் கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பத்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மாப்பிள்ளையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு அவங்களையும் வர சொல்றாங்க. எல்லாரும் வந்து யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில வந்து பேசலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம மகாலிங்கம் அப்பன்னு பார்த்து மாயா வந்து யோசிக்கிறாங்க. எதுக்காக மாப்பிள்ளைய வந்து கூட்டிட்டு வராங்க? ஒண்ணும் புரியல. எதுக்காக நீ வந்திருக்க? அப்படின்னு சொன்னோன்னே, என்னன்னு தெரில. மகாலிங்கம் என்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன ஏதுன்னு தெரில. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள்ட்ட எல்லாத்தையும் வந்து சொல்றேன். சரிப்பா, உன்ன வச்சு தான் திட்டமே. கரெக்ட்டா வந்து கேட்டுரு. அவங்க என்ன அத கவனமா கேளுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமா போறாங்க. என்னப்பா நீ இவ்வளோ தாமதமா வர? யாருக்கும் தெரியாம வரணும். உங்க வீட்ல எனக்கு என்ன மொட்டை மாடியில வேலைன்னு யாரும் கேட்டுட்டா என்ன பண்றது? அதுவும் கரெக்ட்டு தான். தம்பி, எங்களுக்கு ஆதரவா தானே நீ எப்போதும் இருப்ப. என்ன சார், நீங்க தானே சார் எனக்கு எல்லாமே தெரியுங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நான் உங்களுக்காக தான் சார் வந்து வேலை பார்க்க இங்க வந்திருக்கேன். சரி தம்பி சூப்பர். இப்போ ஒரு திட்டம் போடலாம். கல்யாணத்த வரைக்கும் ஜவ்வு மிட்டாயும் போலலாம் இழுத்துக்கிட்டுலாம் இருக்க வேணாம். நம்ப இப்பயே ஒரு முடிவுக்கு வந்து வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி தான் எனக்கு ஐடியா குடுத்தா. எப்படி இருந்தாலும் மாயா வந்து கெட்டிக்காரின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்த வந்து ஸ்மெல் பண்ணிட்டான்னா, நமக்கு கஷ்டமாயிடும். அவலாம் யோசிக்க ஆரம்பிச்சான்னா, நம்பலாம் வந்து ஒண்ணும் இல்லாம ஆயிடுவோம். அதனால கண்டிப்பா நம்ப இப்போ ஒரு முடிவெடுக்க போறோம். நீ கீழ போனோனே, இப்பயே வந்து அதிரடியா வந்து சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்ல. ஏன்னா சீனுக்கும், நம்ம சாருமதிக்கும் பழக்கம் இருக்குங்கிற மாரி 1க்கு 2ஆ சொல்லுனோனே, நம்ம பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் வீட்டு மருமகள இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. ஆனா அவ என்னோட பொண்ணு. எனக்கும் சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த மாரி ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும்னா, கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து சொன்னா மட்டும் தான் உண்டு. ஏங்க இப்பயே மாயாக்கு அவன் பச்சை கொடி காட்டிக்கிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் சொன்னா, நிச்சயம் யாருங்க நம்புவா? அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டு தான். ஒரு வாட்டி சீனு 2, 3 வாட்டி நிதானம் இல்லாம இருந்தாங்கல்ல. அப்பதான் இப்படிங்கிற மாரி நம்ம ஒரு கங்கணம் கட்டிட்டுலாம் அலைய விட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன? வேற வழியே இல்லல்ல. சாருக்கு சீனு தான் மாப்பிள. சீனுக்கு சாரு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. சூப்பர் தான். இப்பயே போய் சொல்லிடு தம்பி அப்படின்னு சொன்னோனே, சரிங்க நான் சொல்லிர்றேன். இந்த பிளான்ல வேற எதுவும் மாற்றம் இருக்கா? என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு மாப்பிள வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல, "இல்ல தம்பி, அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சா தானே நான் ஸ்கோர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதான் தம்பி இது மாரிலாம் சொல்லிட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு போயிடு. நாங்க ரெகுராம் முன்னாடி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்கிடுவோம். வாங்குனா நிச்சயம் பத்மா, பார்வதி எல்லாரும் சேர்ந்து சீனுக்கும், நம்ம சாருமதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. மாயாவ ஏற்கனவே வந்து ரெகுராம் வந்து பொண்ணு இல்லன்னு சொல்ட்டாப்புல. அதுக்கப்புறம் அவள இந்த வீட்ட விட்டு அனுப்புறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே இருக்காது." அப்படின்னு எல்லா திட்டத்தையும் கேட்ட உடனே, கீழ இறங்கி மாயா கிட்ட வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல மாப்பிள, "கரெக்ட்டா சொல்லிடுவல்ல?" "கண்டிப்பா சொல்லிடுவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொன்னோனே, வீட்டு வாசல்லயே வந்து மாயாவும், நம்ப மாப்பிள்ளையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏங்க, அவங்க என்னென்னலாம் தெரியுமா பேசிட்டு இருக்காங்கன்னு" சொல்லி மாடியில என்னென்னலாம் சொன்னாங்களோ, அது எல்லாத்தையும் வந்து சட்டு சட்டுன்னு சொல்லிடுறாங்க. "ஓ! அப்படியா? உன்னை இப்பயே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்களா? சீனுக்கும், சாருக்கும் பழக்கம் இருக்குன்னு. சரி, நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வா. நீ வீட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "ஃபோன்ல நான் உனக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னோனே" மகாலிங்கம், எனக்கு எதிரா வந்து நீங்க திருப்புறீங்களா? எப்படி எப்படி புவனேஸ்வரி சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டு நீங்க வந்து திட்டம் போடுவீங்களாம். கடைசியில வந்து மாயா வந்து ஏமாந்து போய் நிக்கணுமா? நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாம இருக்கிறப்பயே, நான்லாம் செம்மையா வந்து திட்டம் போடுவேன். நீ இதுதான் செய்ய போறேன்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. அப்பனா நான் உனக்கு எப்படியெல்லாம் ட்விஸ்ட் வைக்க போறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. உன்னையும் புவனேஸ்வரியும் பிரிச்சா தான் இந்த குடும்பத்துக்கே நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். பாரு உன்னை எப்படியெல்லாம் மாட்டி விடுறேன்னு அப்படின்னு சொல்லி அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா. அப்பன்னு பார்த்து கதிருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கதிருக்கு ஃபோன் அடிச்சு, "டேய் அவங்க இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து மாப்பிள்ளைய வந்து கூட்டிட்டு போயிடு." அப்படின்னு சொன்னோனே, சரிங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கதிரும், நம்ம தனாவும். அப்படியே மாப்பிள வந்து ஒரு செகண்ட் வந்து நடந்து போயிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வந்து நிக்கிது. அந்த வண்டியில 4, 5 பேர் வந்து நம்ம மாப்பிள்ளைய வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. கூட்டிட்டு போனோனே, "என்னம்மா? எனக்கு ஒண்ணும் புரியல. இந்நேரம் இந்த வீடே வந்து சண்டையும் சச்சரவுமா இருக்கும். அவன லெட்டர் எழுதி வச்சுட்டு போ சொன்னோம்ல. அவன் எழுதியிருப்பானா? தெரியல." பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு கீழ கீழ போய் பார்க்குறாங்க. "எங்கேயாவது லெட்டர் இருக்கான்னு பாரும்மா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா, பார்வதி வீட்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் அலச அலசுன்னு அலசுறாங்க. "என்னம்மா அவன ஒரு லெட்டர் கூட ஒழுங்கா எழுதி வைக்க மாட்டானா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து அவங்களுக்கு ஃபோன் அடிக்கலான்ட்டு இருந்தா, ஃபோன் எடுக்கிற மாரியே தெர்ல. "என்ன சொல்றீங்க? நல்ல தெளிவான மாப்பிள்ளை தானே! இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஃபோன கூட எடுக்க மாட்டேங்கிறான்." அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் வந்து கடுப்புல இருக்கிறப்ப,
கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வருது. அந்த இடத்துல மாப்பிள்ளைகிட்டேருந்து ஒரு வழியாக ஃபோனை பண்ணிட்டான். என்னையா சொன்ன விஷயத்த வந்து செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து கத்துனோன்னே, நீங்கள் வேற புவனேஸ்வரி டீம் சேர்ந்தவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னது புவனேஸ்வரியோட டீம் சேர்ந்தவங்க உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? என்ன நினச்சிட்டு இருக்க? உடனே வீடியோ காலில் வா அப்படின்னு சொன்னோன்னே, வீடியோ காலில் வந்து இருக்காங்க. ஏற்கனவே வந்து அவங்க அடி வாங்கின மாதிரி மூஞ்சிலலாம் வந்து செட்டப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ட்ராமா ஆடுறதுக்காக கட்டி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா நான் எப்படி வந்து மாட்டியிருக்கேன்னு, என்னை வீட்டு வாசல்லேருந்தே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சரி தம்பி, அதெல்லாம் ஓகே தான். புவனேஸ்வரி தான் செய்ய சொன்னாங்கன்னு எப்படி சொல்கிற? இது எல்லாம் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு எப்படிங்க வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, உங்களுக்கும் புவனேஸ்வரிக்கும் ஏதோ குடுக்கல் வாங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவள் இது மாதிரிலாம் ஒன்று முடிவு பண்ணிட்டா. எனக்கு தெரிஞ்சு சாருமதி கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு புவனேஸ்வரி திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னையா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? வேற என்ன காரணம்னு தெரில. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த திட்டத்தையே உங்களுக்கு புவனேஸ்வரி தான் சொன்னா. அப்பனா முறியடிக்கிற அளவுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்லி மாயா சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. மகாலிங்கத்துக்கும் புவனேஸ்வரிக்கும் ஒரு சண்டை வரணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க. ஒரு பக்கம் நம்ப மாப்பிள்ளை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க தான் சார் என்ன வந்து காப்பாத்தணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் தான் உன்ன வீட்டு வாசல்ல இருக்கும்போதே லெட்டர் எழுதி வச்சுட்டு சொன்னேன்ல. ஏன்யா செய்யல? நீங்க வேற. நான் என்ன பண்றது? நான் எழுதலான்னு தான் நெனச்சேன். சரி கொஞ்சம் யாருமே வந்து வீட்ல இல்ல. இப்பன்னு பார்த்து நான் எழுதிட்டு இருந்தா சந்தேகம் வரும் தான். வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துரட்டும். அதுக்கப்புறம் எழுதி வைக்கலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலான்னு பார்த்தா, புவனேஸ்வரியோட ஆளுங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் என்ன சார் பண்ணுவேன்? எங்க அம்மா, அப்பாவுக்கு நான் ஒரே பையன் சார். தயவு செஞ்சு என்ன நல்லபடியா பார்த்துக்கங்க. இது உங்க கடமைங்கிற மாரி அந்த இடத்துல மகாலிங்கத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படியா? சரியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நான் உங்கள ரகுராம் கிட்ட மாட்டி விட்டதுனால, திருப்பி நீங்க எனக்கு பிரச்சனை பண்றீங்களோ! அப்படின்னு மகாலிங்கம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் மாயா வந்து சந்தோஷமா வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. எப்படி மகாலிங்கம் உனக்கும் புவனேஸ்வரிக்கும் சண்டைய வந்து மூட்டி விட்டேன் பார்த்தியா? இந்த மாயா யாருன்னு தெரியாதுல்ல. நம்ம தனாவும், கதிரும் அதுக்கப்புறமேட்டு தான் முகமூடிய வந்து கழட்டுறாங்க. அந்த இடத்துல உடனே சந்தோஷமா வந்து இருக்காங்க. அந்த மாப்பிள்ளைய வந்து கயிறெல்லாம் கட்டியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவுத்து விடுறாங்க. இருங்க நான் உங்களுக்காக வந்து ஸ்பெஷலா காஃபி, டீ எல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். நம்ம தனா வந்து காஃபி, டீ எல்லாம் அந்த புது மாப்பிள்ளைக்கு வந்து குடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. இனிமேட்டு புவனேஸ்வரியும், நம்ம மகாலிங்கமும் எதிர எதிர வந்து நிப்பாங்க. மகாலிங்கம் கெட்டவன் தான். ஆனா அவன் பொண்ணுக்காக அவன் என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா அந்த அளவு அவன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யோசிக்கிறவன். இப்ப 2 பேரும் வந்து சண்டை போட போறாங்க. நம்ம தூரத்திலேருந்து பார்த்து ரசிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு மாயாவுக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு மாயாகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாப்பிள்ளை, கதிர், தனா எல்லாரும் சொன்னோன்னே, சூப்பர் இதே மாரி ட்ராமா ஆடிக்கிட்டு இருங்க. ஆனா இந்த விஷயத்த நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து மறைக்க முடியாது. அவங்க அடுத்தடுத்தது வேக வேகமா திட்டம் போடுறாங்கன்னா, நம்மளும் அதுக்கேத்த மாரி சூப்பரா வந்து திட்டம் போட்டு, சாருமதிய முகத்திரைய கிழிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் கரெக்ட்டு. ரொம்ப நாளைக்கு வந்து நம்ப எல்லா உண்மையும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னுலாம் நினைக்கக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம அதிரடியான ஒரு முடிவு எடுக்கணும்னு வேற லெவல்ல மாஸா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் மகாலிங்கம், "என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க? பத்மா, பார்வதி உங்களுக்கெல்லாம் நல்லதே யோசிக்க தெரியாதா? உங்க பையன் மேலேயே நீங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து சுமத்தலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா? அது சரி, நானும் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனுவ எக்காரண கொண்டும் யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க தயாரா இல்ல. முன்னாடி இருந்த லவ் பண்ண சீனும் அதுக்கப்புறம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு ஆதரவா தான் நிப்பேன். இப்போதைக்கு நீ என்ன செஞ்சாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்னு சொல்றேன். சீனுவா எனக்கு பிடிச்ச சீனுவா மாறுனதுக்கப்புறம் நான் எப்படி அவன விட்டுக் கொடுக்க முடியும்னு மாஸ் பண்றாங்க நம்ம மாயா அந்த இடத்துல.